நம்ம பாலிமர் நியூஸ்காரனுக்கு கொஞ்சம் குசும்புதாங்க. அது என்ன பார்த்துருவோமா? வாங்க. ஒரு நிமிடம் 2 நிமிடம் என பேச ஆரம்பித்தவர்கள் நாளடைவில் நட்பு அதிகமாகி குணசேகர் இல்லாத நேரங்களில் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். பாலிமருக்கு போய் நியூஸை வாசிடானா பாட்டு பாடிட்டு இருக்கா. இருந்தாலும் நல்லா தானே இருக்கு. ஆக்சுவலாக பாவம் அவன் பாட்டு உட்காந்து தேங்காயை உடிச்சிட்டு இருந்தான். நடுவில் மட்டையை கொண்டு வந்து அவன் பாம்புன்னு பெதறி போயிருக்கான். நாமளும் இருந்தாலும் அப்படி தானே பயப்படுவோம். மச்சான் அப்ப அழுதது இப்ப நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வரும். அதான் லவ். அப்படியா? அதுவே அப்ப சிரிச்சதை இப்ப நினைச்சு பார்த்தா பாருங்க அது. அழுததான் வரும். அதுதான் நட்பு. பொண்ணுக்கு நீ ஏமாத்திச்சா? ஆமா வச்சா. என்ன லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டோம். இன்னொருத்தன் சுண்டு விரல் பட்டா கூட தீக்கு வித்துட்டு வேண்டாம்னு சொன்னான். இப்ப 3வது குழந்தைக்கு முழுகாம இருக்காளா? ஏய் நீ சீரியஸா சொல்றா? நீ சிரி போடுது மச்சா. மச்சா அடுத்தவங்க வீட்டுல செத்தா பேய், நம்ம வீட்டுல செத்தா சாமி. இதாண்டா மனுஷ வாழ்க்கை. நல்லா சரிடா மாட்டு போலாம். ஆனால் அந்த நாய் கரெக்டாக சொல்லியிருக்கு. அடுத்தவங்க வீட்டில் செத்தா அதை பேயின்னு சொல்கிறோம். அந்த வீட்டு பக்கமே கொஞ்ச நாள் பக்கம் பயப்படுறோம். அதே நம்ம வீட்டில் செத்தா சாமி அப்படின்னு கை எடுத்து கும்பிட்றோம். இதெல்லாம் என்னங்க கொடுமை. அட யாருன்னு பாருங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இல்ல 9 மாப்பிள்ளை. ஓணம் சேலையில் ஓணான். உங்க அக்கா போட்டுட்டாங்களா? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பெண்ணாக மாறிய தருணம். எனக்கு பிடிக்காத ஒரு ஃபேஸ்னா அதில் இதுவும் ஒரு ஃபேஸ். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. சரி, ஓகே. இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.